சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக டாப் கிளாஸாக பயங்கரமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் இப்போ தாண்டாப்பா குரு பயிற்சிக்கான விஷயமே நமக்கு காதல விழுவுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு அவ்வளோ அமோகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யணும்னு நினைக்கிற பொண்ணு என்ன வேணா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டபடி பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகள் இருப்பாங்க. தன்னுடைய தைரியத்தினால என்ன வேணாலும் பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்கும். அப்போது தைரியம் கிடச்சி போச்சு, புள்ள குட்டியும் நல்லா இருக்குது, அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்க, மனைவி மக்களையும் நம்ம விருப்பப்பட்டபடி திருமணம் செய்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? அப்போது அவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். யார் 11ஆம் இடத்துல இருக்காரு? 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் அதிபதியானவரும் அவரே. 5க்குரியவன் 5 பார்க்குறாரு. 5 9 இறைவனோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய விஷயங்கள் முன்னோர்களால் காப்பாற்றப்படுது. இந்த ராசி வந்து சிம்ம ராசிக்கு எப்படின்னா, பூர்வ புண்ணியத்தினால காப்பாற்றப்படுது. முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் ஏதோ இந்த பையன் நல்லாவது இருக்கான் அப்படின்னு 4 வாய் பேசும். அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியமும் அதை மாதிரியே அமையும். அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எதிர்பாலினத்தவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்க.